யாரு கட்டா நம்ம எப்ப நம்ம சீப்ப பக்கம் வந்து மாடு அத்தா ஏய் நான் சாவனே போவேமா நான் எப்படி என்றால் ஒரு கணவன் ஒரு வேலைக்கு போனாது ஒரு இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோ பொண்டாட்டி என்ன சொல்லணும் போய் வாங்கன்னு சொல்லணும் என் ஊச்சாணி நீ போட்டு கொடுக்குறோம் சரி நான் என்ன தோத்துறேன் தேவையா நான் என்ன தோத்துறேன் கோழி பண்ண பாத்துக்கிறேன் ஆடு பண்ண பாத்துக்கிறேன் நாய் பண்ண அதிகமாக ஆமா இப்போ நான் ஆத்திரம் பண்ணேன் சொன்ன மாதிரி அந்த ஆகையால் சாமி இன்று ஒரு நாள் இடத்திலே உன்னை அழைத்த காரணம் என்னன்னு ஒரு தெரிய வேண்டும் என்ன வேண்டி அத்தா தூரமா போ எந்த ஒரு பொண்ணுக்கான இப்படி எல்லாம் நேருமா பாருங்கம்மா மாலை போட்டுக்கிட்டு நீங்க பாப்பாட்டிக்கு போந்தவளே மாலையம்மா சுபத்திரை மாலை ஓம் சக்தி மாலை கேள்விப்படுறேன் ஐயப்பன் மாலை கேள்விப்படுறேன் வேடேஸ் பெருமாள் கோயில் மாலை கூட கேள்விப்படுறேன் மாதம்மா கோயில் மாதம்மா மாலை கூட கேள்விப்படுறேன் இது நேர புதுசா சுபத்திரை மாலை இனிமேல கோல கையில கூட போடுவாங்க பாரு நான் போடுற மாலை அப்படியா சுபத்ரா ஒரு இடம் சென்றால் ஒரு மனிதாகப்பட்டவன் சையத் ஒரு மனிதாகப்பட்டவன் போய் வா என்று சொன்னாலே அதற்கு அர்த்தம் உண்டு. வீட்டுக்கார ஒரு வேலைக்கு போறான்டான்னா என்ன சொல்லணும் போயிட்டியா பத்திரமா போய் பத்திரமா வாங்க இப்படி அதுதான் சொல்லணும் வேற எதுவும் வேணாமா நல்ல காட்சி போனா போய் நான் போகக்கூடிய காரியம் மிகவும் முக்கியமான காரியமா ஆமா அப்பேற்பட்ட காரியம் முக்கியமான காரியம் என்ன காரியம் சுவாமி சுபத்ரா ஆண்டவா பெருந்திருவா கண்டே அடி மங்கையம்மா மங்கையம்மா உன்னை தொட்டான்னு தண்ணி தெரிச்சுக்கிற நீ என்ன தொட்டாலாம் ஒரே ஒரு முறை சுபதிரையாகப்பட்டவளை ஒரே முறை பார்த்து நானும் அடைந்துவாரே சரியில்லையே போகும்போது
ஏதரா நிக்கிறான் எப்படியாப்பட்ட காரியம் நான் போற காரியம் போறது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் அந்த துணியால ஓய்ங்க போட்டுக்கிட்டே உண்மையிலே எனக்கு எப்பேற்பட்ட ஆசை எனக்கு தெரியுமா உண்மையிலே நான் உயிராக இருக்கின்றேன் ஆமா எதுக்கு உன்னுடைய ஞாபகமாகவே வாழ்க்கையானது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் மூஞ்ச பார்த்தாலே இருக்கும் ஆனா சுபதுரை கண்ணை பார்த்தாலே 10 நாள் தூங்கலாம் ஆமா கண்ணை பார்த்தாவே உன் அத்தை பார்த்துக்கோங்க 7 மாசத்துக்கு அவன் கண் அழகுன்னு அவன் இடுப்பழகுன்னு அவன் கண் புருவம் என்ன அவன் முதட்டழகு இத பாரு அங்க சைட் போட்டு மூஞ்சி அயன் பாக்ஸ் மூஞ்சி மாதிரி நான் சொல்லு நீ சொல்லலாமா அதுதான் உனக்கு வானான்னு பூச்ச ஒண்ணு வண்டி போடுறேன் நான் ஓட்டுக்கிறேன் அடுத்த பெண் மீது ஆசைப்படுவதற்கு விட அடுத்த பெண் மீது நான் ஆசைப்படுவதை விட அண்ணா நான் சொல்கிறது உனக்கு புரியவில்லையா ஐயா சக்காரு அடுத்து பெண்ணு ஆசைப்படுவதை விடவே அறியாமலே இருக்குன்னு இந்த மாதிரி நாள் இல்லாத அந்த மாதிரி நாள் என்ன இருக்கு என்கிட்ட இல்லாதது அந்த பெண்ணிடத்தை என்ன இருக்குது சாமி என்கிட்ட இருக்கிறது தானே அவங்கிட்ட இருக்குதும்மா ஏமா இவ மூஞ்ச பாருங்கம்மா பஸ்தனி கேக்குமா பாரு யாரும் பஸ்தனி கேப்பாங்க எல்லாரும் ஆம்பளை சொல்றது ஆம்பளை 1000 ஆட்டம் ஆம்பளை 1000 ஆட்டம் பொம்பளை ஒரு ஆட்டம் ஆடினா போதும் அவ எனக்கு வேணான்ட்டு இப்ப நீ எங்கோ போயிடுக்கிறிய ஊரை மட்டும் பொண்ணே தேடிக்கின்னு யார் ஊரை மட்டும் போயிட்டு ஊரை வாடி தம்பி பொண்ணே நீ போயிடுக்கிறேன் தம்பி போயிட்டு எப்படிடா அர்ஜுன் உன தம்பி எல்லாம் டேய் அவன் தாலி கட்டினானா இல்ல அதுல தான் மாட்டிக்கிறேன் தாலி கட்ட சொல்லுங்கம்மா அப்ப நீ அவனுக்கு சப்போர்ட்டா பாரா நான் போறதுனால காரணம் அவனுக்கு தெரியும் எந்த காரியத்துல போற நீ எந்த காரியத்துக்கு போனா சதுர தெரியும் ஏன் அம்பி பொண்டாட்டி மேல ஆசை வச்சுன்னு போற உன் பொண்டாட்டி கல்லு அப்படி சொல்லாத செஞ்சிரும வேல்மகனே நாம் இருவருமே சேர்ந்திருந்தால் போதாதா அடிங்க சாமி ஆயிரம் சொன்னாலா நானும் ஒரு பெண்ணானவை மீது ஆசை இருக்க தவிர மற்ற பெண் மீது உனக்கு ஆசை இருக்கு இத்தனை கால வருடமாக இல்லாத ஆசை எத்தனை வருஷமா இல்லாத ஆசை இன்னைக்காவது கேட்க இப்பொழுது ஏன் இதற்காக ஒரு மனிதன் புதிதாக தோன்றிருக்கிறது எப்ப நம்ம விட்டு நேர்றானோ அப்ப
கூடாது போய் கையில மாடி கையில போட்டுறியா உன் பேசி உட்கார உட்காருவா ஏந்திரனை ஏந்துப்பா மீன் குழம்பு போட்ட ரெட்டு வந்துடும் எத்தனை காலமாக இல்லாத ஆசையை அந்த சுமதிரி மீது உனக்கு ஏனண்டா அடி கையால உனக்கு முந்தி நான் உன்னையதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நீ நினைச்சுக்கிறேன். உனக்கு முன்னதாகவே சுபத்திரியை நான் பரியமிட்டவன். எனக்கு தெரியவே தெரியாதே சாமி. நான் கூட உன்னை காட்டிக்க போறேன் நினைச்சுக்கலையா? தாலி மீது உன்னை காட்டிக்கிறேன். உனக்கு அஞ்சுட்டுக்குதா என்ன மட்டும் அந்த குத்தமா கொளுத்தம் கம்பெனி எவ்வளவு அழகாக்குறாங்க அந்த அம்மா. வாழைப்பழம் மேல தோல் கருகிட்டு இருந்தது நினைச்சியா? உள்ள பழம் எப்படி இருக்குது? வெள்ளையா இருக்கும். அதே போல மேல கொய்யா வந்து கொய்யா பழம் வந்து மேல வந்து பச்சையா இருக்கும். ஆமா. உள்ள சகப்பா இருக்குது வெள்ளையா இருக்குது. காரணம் எதனால பைத்தான் அந்த மாதிரி ஆகும். இப்ப அந்த மாதிரி சொல்றாரு. நல்லா தானே இருக்குது பொண்டாட்டி. ஆமா. மேலதான் இந்த மாதிரி உள்ள என்ன இருக்குது? உள்ள டேமேஜ் ஆயிட்டு மொத்தம் இந்த குண்டியாக பேர இல்லாத போதா சாமி. சுபத்திர அழகு என்ன? ஐயோ அவன் நடை என்ன? அவன் உடை என்ன? உன்னை பார்த்தாலே அவன் மனைவி தெரிகிறதா சாமி? அதையா ஒரே ஒரு முறை நான் சுபத்திரை சந்திக்க வேண்டும். என்னை நீ போய் வா மன்னவை எடுத்துட வேண்டும். ஏனென்றா நீ விட தம்பிமா முடியாதா? ஏய் ஓர்வ போ. என் உயிரால் விட்டாலும் போடக்கூடாது. மாலை போட்டு சொல்றே சாமி.